இது வந்து பைத்தியக்காரத்தனமான ஸ்டேட்மெண்ட்டு. ஒண்ணுமே புரியாத மொட்டை பெட்டிஷன் மாரி ஒரு வருத்தம் தெரிவிக்கிறேன் சித்தாந்தத்துக்காக அப்படின்னு போட்டாங்களோ, ஸோ அந்த 4 படங்கள்ல என்ன கருத்தியல் வந்து அவங்களுக்கு முரண் ஏற்பட்டிருக்கு. எதனால என்னோட பாடல் பாடுனதுக்கு அவங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லணும். ஸோ தயவு செஞ்சு சின்மயி மேடம், நானுமே உங்ககிட்ட கேட்குறேன், எதுக்காக இந்த பாட்டில வருத்தம் தெரிவிச்சீங்க பாடுனதுக்கு? எதுக்காக இந்த ட்வீட்ட போட்டீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. பின்னாடி யாரோ ஃபோன் பண்ணி அழுத்தம் குடுத்துருக்காங்க. அது அவங்க தான் சொல்லணும். வணக்கம் சார். ரீசென்ட்டா "திரௌபதி 2" உடைய சிங்கிள் சாங் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. சின்மயி அவர்கள் இந்த பாட்ட பாடியிருந்தாங்க. சமீபத்தில அவருங்க ஒரு அ வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க, இந்த பாட்ட உங்களுக்காக பாடுனதுக்காக. இத சுத்தி என்ன கான்ட்ரோவர்சி நடக்குது அப்படின்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க. இளையபாதம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அ நான் மோகன்ஜி. இது வந்து நிஜமா ஒரு புரியாத கேள்வி தான். புரியாத புதிரான கேள்வி தான். பாகுபலிய கட்டப்ப ஏன் குத்துனாரு அப்படின்ற மாரி கான்டெக்ஸ்ட்ல தான் இருக்கு. நிஜமா எனக்கே தெரியல. நான் தான் வந்து ஜிப்ரான் சார் கிட்ட நாங்க இப்படி ஒரு மெலடி உருவானோனே, "சார் சின்மயி மேடம் பாடுனா நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரைட் சிங்கர். அவங்களுக்கு அந்த மீ டூல பிரச்சனை வரப்பலாம் நான் ட்வீட் போட்டிருக்கேன் அவங்களுக்கு ஆதரவா. அ எனக்கு எனக்கு அது புரியல. அவங்க நினைக்கிறத தான் நம்மளும் நினைக்கிறோன்றது தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவங்க என்ன போட்டிருக்காங்க அந்த பதிவுலன்னா, கருத்தியலா இவங்க நான் நான் ஃபாலோ பண்ற கருத்தியலுக்கு படம் எடுக்கிறேன் தெரிஞ்சிருந்தா நான் பாடியிருக்க மாட்டேன். அதனால இந்த பாட்டு பாடுனதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு போட்டிருக்காங்க. எனக்கு புரியல. நான் என்ன கருத்தியல் தெரிவிக்கிறேன்? நான் என்ன கருத்தியல ஃபாலோ பண்றேன்? அவங்க என்ன கருத்தியல ஃபாலோ பண்றாங்க? அவங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நான் இப்படியாப்பட்ட கருத்தியல ஃபாலோ பண்றவங்களுக்கெல்லாம் பாட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நானும் கூப்பிட்டுருக்க மாட்டேன். ஸோ ஒரு படத்துக்கு நம்ம வந்து ஒரு பேமெண்ட் பேசிட்டு, எங்களுக்கு பாட்டு பாடணும்னு கேட்குறோம். அவங்க வராங்க. பாட்ட லிரிக்ஸ படிச்சு, அந்த கான்டெக்ஸ்ட் என்ன ஃபீல், மூடு கேட்டுட்டு தான் பாடுறாங்க. ஸோ அப்படிதான் அந்த பாட்டும் பாடுனாங்க. கேட்க ரொம்ப நல்ல பாடல் அது. ஒரு அழகான மெலடி, அருமையான வரிகள், சுத்தமான தூய தமிழ் வரிகள். இது 14ஆம் நூற்றாண்டு கதைன்றதால, அவ்வளோ அழகான தமிழ்ல செல்லு மீரா அந்த பாடல எழுதியிருக்காரு. அவரும் ஒரு புது பாடலாசிரியர் தான். நல்லா தான் பாடி குடுத்துட்டு போனாங்க. நேத்து பாடல் வெளியானதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன அழுத்தம், இது கண்டிப்பா அவங்களோட வார்த்தைகள் இல்ல. யாரோ ஒரு புற அழுத்தம்லேருந்து அவங்க இத பேசியிருக்காங்க. அது என்னன்னு சின்மயி மேடம் தான் எனக்கு வந்து இத சொல்லணும், புரிய வைக்கணும். எப்படி வந்து ஒண்ணுமே புரியாத மொட்டை பெட்டிஷன் மாரி ஒரு வருத்தம் தெரிவிக்கிறேன் சித்தாந்தத்துக்காக அப்படின்னு போட்டாங்களோ, அது மாரி ஒண்ணு இந்த வருத்தத்த திரும்ப பெறணும். இல்லன்னா அந்த ட்வீட்ட டெலீட் பண்ணணும். இல்லன்னா கிளாரிட்டி குடுக்கணும். நான் எத ஃபாலோ பண்றேன், நான் இதுவரைக்கும் 4 படங்கள் எடுத்திருக்கேன். பழைய வண்ணாரப்பேட்டை, திரௌபதி, ருத்ரதாண்டவம், இது திரௌபதி பகாசுரன், இது திரௌபதி 2 இது 5வது படம். ஸோ அந்த 4 படங்கள்ல என்ன கருத்தியல் வந்து அவங்களுக்கு முரண் ஏற்பட்டிருக்கு. எதனால என்னோட பாடல் பாடுனதுக்கு அவங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லணும். அப்படி இல்லன்னா, மக்கள் பெரிய கோரிக்கை ஒண்ணு வச்சிருக்காங்க. நான் அந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டியதா நிலைமைக்கு நான் தள்ளப்படும். ஸோ தயவு செஞ்சு சின்மயி மேடம், நானுமே உங்ககிட்ட கேட்குறேன், எதுக்காக இந்த பாட்டுல வருத்தம் தெரிவிச்சீங்க பாடுனதுக்கு? எதுக்காக இந்த ட்வீட்ட போட்டீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ நீங்க ஏதாச்சும் குறிப்பிட்ட ஆட்கள சொல்லணும்னு இல்ல நான் நினைக்கிறீங்களா? காலையிலேயே சென்ஸ் பண்ணிட்டேன். ஒரு காலையில நான் அந்த ப்ரொமோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணேன் அவங்க ஃபேஸோட. சின்மயி மேடம் பாடுனத நாங்க ரெக்கார்ட் பண்ணோம். அது யூசுவலா எல்லா சிங்கர்ஸ்க்கும் ரெக்கார்ட் பண்ணுவோம் ப்ரமோஷனுக்காக. அந்த ப்ரமோஷன் வீடியோ வெளிய வந்ததுக்கு அப்புறமேட்டுல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேர் ஒரு ஃபேக் ஐடி தான். அவங்க எல்லாருமே ஒரிஜினல் ஃபேஸ்ல இல்ல. ஆனா அவங்க ஃபாலோ பண்றது அவங்க எல்லாமே டீஸ்டாக் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து காலையிலேயே ஆரம்பிச்சுட்டாங்க. யூசுவலா என்னோட எல்லா படம் வரப்பவும் அவங்க பண்ணுவாங்க. அவங்க போட்ட அந்த பதிவுக்கு சின்மயி மேடம் பைண்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படியாப்பட்ட ஆள் இல்ல சின்மயி மேடம். அவங்க ரொம்ப போல்டா ஸ்டேட்மெண்ட் குடுக்குறவங்க. பின்னாடி யாரோ ஃபோன் பண்ணி அழுத்தம் குடுத்துருக்காங்க. அது அவங்க தான் சொல்லணும். இது என்னோட நான் யூகிக்கிறது தான். எங்களுக்கு காலையிலேயே புரிஞ்சுச்சு. கண்டிப்பா இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போதுன்னு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாடல மக்கள் வரவேற்றிருக்காங்க. எல்லாரும் கேட்குற கேள்வி, நல்ல பாட்டு தானே பாடியிருக்கீங்க, நல்ல பாட்டு தானே குடுத்துருக்காங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்கன்னு. அதுதான் ஒரே கேள்வி. பதில் கிடைச்சா சந்தோஷம். ஓகே. திரும்ப திரும்ப நான் வந்து அ கண்டிப்பா பதில் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட மீட் பண்றேன். உங்ககிட்ட பதில் சொல்றேன். எப்பயுமே மோகன்ஜி சாரோட படம் அப்படின்னு சொன்னா, ஒரு டேக் இருக்கு அவர் மேல. ஒரு ஐடியாலஜிக்கல் பெர்சன் அவரு. அவருக்கு ஒரு சார்புடையவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பேர் பேசுறாங்க, இதுவும் ஒரு புரமோஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. ஸோ இதுக்கு உங்க கருத்து என்ன? இது ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜின்னா, நான் வந்து அவங்க அவங்க எனக்கு பாட்டு பாடுனதுல அவங்க மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு என்ன ப்ரமோஷன்? எனக்கு அது ப்ரமோஷன் மாரி தான் நடக்கும். எதுக்கு நான் இவ்வளோ குவாலிட்டியா ஒரு படத்த எடுத்துட்டு என்ன நான் ப்ரமோட் பண்ணிக்கணும்? ஸோ இது வந்து பைத்தியக்காரத்தனமான ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு படம் எடுக்கிறத எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு எனக்கு தெரியும். அந்த கன்டென்ட் பேசும்.
பெருசா. இதுவரைக்கும் நான் எடுத்த எல்லா படங்கள்லையுமே என்னோட கன்டென்ட் தான் மக்கள்கிட்ட போயிட்டு பேசியிருக்கு. நல்ல படங்களுக்கு விளம்பரம் தேவையில்ல அப்படின்னு நான் விரும்புற ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்காரு. அத தான் ஃபாலோ பண்றேன். ஸோ இந்த மாரி சீப் பப்ளிசிட்டிக்குள்ளலாம் போற ஆள் இல்ல நானு. ட்ரெய்லர் வரப்ப இந்த படம் என்ன பேசுது, என்ன பண்ண போகுதுன்றத மக்கள் பார்த்துப்பாங்க. நன்றி.